இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எழுங்கய்யா, வெளி எழுங்க. எழுங்க, நல்லா எழுங்க. ஐயா, அப்படிதான் அப்படிதான். எழுங்கய்யா, எழுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் வெளி எழுங்க. என்ன இது? ஏற்கனவே இது வெயிட் பார்ட்டி கண்டதையும் தின்னு ஏறி எடுக்க வெயிட். கேட்டி பரணி, ஓ ரூம்லயே நீங்க படுத்துக்கங்க. ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சரி மா, என் ரூம்ல ஒரு தலைகாணி தான் இருக்கு. சண்முகத்துக்கு எடுத்து வச்சிட்டியா? மறந்துட்டேன் டி, பாத்தியா? சரி இரு, நான் போய் எடுத்து வச்சிடறேன். மாமாமா, இப்ப என்னம்மா அவசரம்? அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஏட்டி இல்ல டி, கையோட எடுத்து வைக்கலன்னா நான் மறந்துடுவேன். ஏமா, என் ரூம்ல தான் எக்ஸ்ட்ரா தலைவாணி இருக்குல்ல, எடுத்து அத்தானு கொடு. இல்லல, அந்த தலைகாணி சமூகத்துக்கு ஒத்துக்கிடாது. பாண்டி ரூம்ல எலவம் பஞ்சு தலையணை இருக்கு, அத போய் நான் எடுத்து வச்சிடறேன். இல்ல தண்ணி இடல. ஐயா, என்னை மட்டும் சொன்னீங்க, நான் ஒத்த ஆளா இந்த பணத்துகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ரொம்ப முக்கியம். இனி ஒண்ணு வேணா செய்யலாமா? உன் வீட்டு வசலையும் உனக்கு ஒரு பெருசா செலவு வச்சு கொடுத்துருவோமா? இழிலே பணத்தை. ஐயா இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க. அப்படிதான். ஐயா பார்த்து. சொல்லுடி எசுக்கி, பொண்ணு நான் கூப்பிட மறந்துட்டேன் பாரு. 2 பேரும் ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில தான் வருவாங்க. சாப்பாடு போட்டுட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காவ. நான் என்ன தட்டி செய்ய? ராத்திரியில திடுதுப்புன்னு வந்துட்டாவ. கவிச்சி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லட்டி. மத்தியானம் பண்ண பருப்பு உருண்டை குழம்பு இருந்துச்சு, ஊறுன சுண்டைப்பயிறு இருந்துச்சு. அவசரமா அதை கூட்டு வச்சேன். ரசத்துக்கு வடகம் பொரிச்சிட்டேன். தயிர் சோத்துக்கு நீ செஞ்சு வச்ச எறா தொக்கு இருந்துச்சுல, அத போட்டுக்கறலான்னு இருக்கேன். ஆமா, அங்க என்ன செஞ்சிய? இழி இழி இழிலே பாத்திரப்புறா இழி. ஐயா புடிங்க புடிங்க. உடம்பு உணங்க மாட்டேங்குது உனக்கு. ஏங்க, இங்க என்ன செய்திய? பாத்ரூம் போக வந்தேன். என்ன நீ என்ன செய்து நான் கேட்கணும், நீ என்னைய கேட்க? சட்டியும் பானையும் செய்தாவ. உமக்கு இங்க என்ன வேலை? ஏட்டியா, நான் தான் சொன்னில்ல, இது என் வீடு. நான் எந்த ரூமுக்கும் போவே வருவேன். அத பத்தி உனக்கு என்னடிய? உமக்கு மூளைதான் குழம்பி போயிருக்கு, தள்ளுங்க. அட ஏங்க, சமூகத்துக்கு தலைகாணி குடுக்கறதுக்காக வந்தேன், அதை வைக்க போதேன். அப்படியே சீக்கிரம் வச்சு. நான் மெதுவா தான் வச்சா என்ன? ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? கோட்டையா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? நீ எதுக்கு குனிஞ்சு முதுகு சுளிக்க போதுங்கிறதுக்காக நான் எடுத்து கொடுத்தா எனக்கு கோட்டி பிடிச்சிருக்கீங்க. நீ ஐயோ, உண்மையிலேயே உங்களுக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு. எனக்கே வாய்க்கொள்ளது. ஐயா என்னாச்சு? இல்லே, அவன் உள்ள உட்கார்ந்துருக்கானே, எப்படி அவன் உள்ள போனான்? ஐயோ, அவன் எப்படியோ போனான். முதல்ல கதவை தட்டி அவங்களை வெளியே அனுப்புற வழியை பாருங்க. இளவெடுத்தவனா இருக்க நீங்க. இல்ல, என்னன்னு சொல்லி அவனை துரத்து விடு வந்தானே. கண்டுபிடிச்சிட மாட்டானே. கட்டிலுக்கு கீழே பணம் கிடக்கு.
குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும். இப்ப என்னையா பண்றது? இப்ப என்னையா செய்ய போறீங்க? தெரியலையே என்ன செய்துன்னு தான் ரோச்சனை செய்தேன். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டரை கேட்டு பாருங்கய்யா. இல்ல, இந்த மாதிரி நேரத்துல போய் கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குதே. நெட்வொர்க் ப்ராப்ளம், வேலை செய்ய மாட்டேங்குதே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எப்படி நம்ம பாண்டியம்மாவை கண்டுபிடிக்கணும்? இல்லை, இந்த பாண்டியத்தாவை கண்டுபிடிக்கிறது ஒரே துருப்புச்சிட்டும் அப்பந்தான். எப்படியும் அவன் தான் கொண்டு வந்து எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கேன். நம்மளாம் தூங்கினதுக்கு அப்புறம் எப்படி அதை பார்க்க போவான்? காலையிலேருந்து இந்த பாண்டியம்மா வேற எந்த சோறு தண்ணி இல்லாமல் இருக்கலாம். ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு போய் தான் தீருவான். அவனை ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பாண்டியம்மாவை நாம பிடிச்சிடலாம். ஐயா, பேசாம வெளியூருக்கு தப்பிச்சு ஓடிடலாம் ஐயா. ஏன்னா சம்முவம் புத்திசாலி, எப்படியும் பணத்தை கண்டுபிடிச்சிருவான். ஓடிடலாம் ஐயா. இல்லை, வாய முடியல. நான் ஓடி போயிட்டேன். சண்முகத்தோட நான் புத்திசாலி இல்லைன்னு வெளிப்படையா பேசுவாருங்க இவனுங்க. இப்ப நான் என்ன செய்தேன்னு மட்டும் நீ பாரு. அப்ப கம்ப்யூட்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ? ஆன மாதிரி தான் நானும் அதான் நினைக்கிறேன். பரணி, நல்லா தட்டுக்கையா. கதை தர பரணி. பாத்தியா, ஒப்பந்தான். நான் தான்மா அப்பா வந்திருக்கேன். நாம வேவு பார்க்கலான்னு பார்த்தா நம்மள அவன் வேவு பார்க்குதான். இப்போ என்னென்று கேளு. எனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, பருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா. நீ இப்ப பாடுறியா? இல்லை, எதுக்கு என்னைய பாட சொல்லி இன்னும் என்னைய டென்ஷன் படுத்துத? சரி, ஏதோ ஒன்னு பாடு. டென்ஷன்லாம் படுத்தல உன்ன, டென்ஷனை குறைக்கிறேன். கமான், நீ ஒரு பாட்டு பாடிப்போ. பாரு, இப்ப நான் இருக்கிற மனநிலைக்கு எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் வர. அப்புறம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. சரி, ஏதோ ஒண்ணுடா. நீ இப்ப பாட போறியா இல்லையா? பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா, சபை தன்னை திருச்சபை தன்னை உருவாக்கி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. என்னில இது என்ன நடக்குது இங்க? ஐயா, பாட்டு பாட்டு பாடுதாவோ? கேக்குது எனக்கு. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய். ஆறு கமலம். போதும் போதும் சாமி.